தமிழகத்தின் மத்திய பகுதிகள் அமைந்திருக்கக்கூடிய காவிரி கரையோர நகரமான திருச்சியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டினுடைய நிலவரம் என்ன? மிக முக்கியமான காந்தி மார்க்கெட்டினுடைய நிலவரம் குறித்து அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்து தகவல்களை தர இருக்கிறார். மகாலிங்கம், அந்த பகுதியில் மார்க்கெட்டினுடைய நிலவரம் என்ன? அங்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது? குறிப்பாக அங்கு காய்கறி கழிவுகளால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது? அதை அகற்றுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த திருச்சி மாநகரம். இந்த திருச்சி மாநகரத்தின் மத்திய பகுதியில் தான் இந்த காந்தி மார்க்கெட்டானது இருக்கிறது. அதாவது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இந்த காந்தி மார்க்கெட்டுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார். அதனால் தான் இந்த மார்க்கெட்டிற்கு காந்தி மார்க்கெட் என பெயர் பெற்றிருக்கிறது. சுமார் 120 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த இந்த மார்க்கெட்டிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதே போல பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கே தான் காய்கறிகள் கொண்டு வரப்படுகிறது. இது நேரடியாக விவசாயிகள் நேரடியாக இங்கே விற்பனை செய்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சில்லறை மற்றும் மொத்த வியாபாரம் மற்றும் தரக்கடை என 2000க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கே இருக்கின்றன. இந்த கடைகளில் தற்பொழுது எப்பொழுதுமே 24 மணி நேரமும் இரவு பகல் பாராது திறந்தே இருக்கும். பொதுமக்கள் அனைவரும் இந்த மார்க்கெட்டில் வாங்கி செல்வார்கள். இந்த வகையில் இந்த மார்க்கெட்டில் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக சாக்கடை வசதி, சாலை வசதி, அதே போல குடிநீர், கழிப்படம் மற்றும் குப்பைகளை அகற்றுவதிலும் அந்த குப்பைகளை கொட்டுவதிலும் இடம் இல்லாமல் பெரும் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றன இங்கே இருக்க வியாபாரிகள். இதனால் இங்கே இந்த காந்தி மார்க்கெட்டு வரக்கூடிய பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகியிருக்கின்றனர். இந்த காந்தி மார்க்கெட்டில் இந்த குப்பைகளை அகற்றுவதிலும் சரி, குப்பைகளை கொட்டக்கூடிய சரியான இடம் இல்லாதால் வியாபாரிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து இந்த வியாபாரி அவர்களை கேட்கலாம். சார் வணக்கம். இங்கே உங்களுக்கு குப்பைகளை கொட்டுறதுக்கான இடங்கள் இருக்கா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இங்கே குப்பை அள்ளுறாங்க? சார், இங்கே பகல்லையும் ராத்திரிலையும் குப்பை அள்ளுறாங்க. இங்கே ஒட்டுமொத்த இவ்வளோ பெரிய காந்தி மார்க்கெட்டுக்கும் 3 இடம் தான் குப்பை கொட்டுறதாக ஒதுக்கியிருக்காங்க. அங்கேயும் முறையாக குப்பையை கொட்டுறாங்களா அப்படிங்கிறது அதுக்கான இட வசதி பத்தாது. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் ஏகப்பட்ட குப்பை சேரும். அந்த குப்பையை கொட்டுறதுக்கான சரியான இட வசதி கிடையாது. அப்போ அந்த மாதிரி இட வசதி இல்லைங்கும் போது மக்கள் அவங்க கடை வாசல்லையே கொட்டிக்கிறது, கிடைக்கிற இடத்துல கொட்டுறது, இப்படி கண்ட இடத்துல கொட்டிக்கிறாங்க. அப்படியே கொட்டினாலும் அந்த குப்பையெல்லாம் கரெக்டாக மாநகராட்சி நிர்வாகம் அள்ளுதா அதுங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ குப்பையை இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிர்வாகத்திட்ட அந்த குப்பை அள்ளுறதுக்கான பொறுப்பு இருந்துச்சு. அவங்க ஓரளவு நல்லா முறைப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ மாநகராட்சி அந்த இதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கும்போது குப்பையை கரெக்டாக அள்ளுறாங்கிறது கேள்விக்குறி தாங்க. குப்பை தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த வெயில் நேரத்தில் கூட பிரச்சனை இல்லை. அதே மழை நேரத்திலலாம் வியாபாரிங்களும் சரி, பொதுமக்களும் சரி, காய்கறி வாங்க வர வரிகள் சிறுவணிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. மழை தண்ணி போய் இறங்குறதுக்கான பொதுவான சரியான வடிகால் வசதி கிடையாது. அந்த மாதிரி வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுத்தாலும் இங்கே இருக்க குப்பையை முறையாக அல்லாததுனால அந்த மழை தண்ணி, சகதி எல்லாம் சேர்ந்து மக்கள் ரொம்ப அவஸ்திப்படுறாங்க. சார், இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை தேங்குறத குறித்து நீங்கள் மாநகராட்சி நிர்வாகத்தில் சொல்லியிருக்கீங்களா? அதிகாரிகள் யாரும் ஆய்வு பண்ணியிருக்காங்களா? அதிகாரிகள் ஆய்வு பண்ணியிருக்காங்க சார். நிறைய முறை மனு எழுதி கொடுத்துருக்கோம், ஆய்வு பண்ணியிருக்காங்க. நம்ம மனு எழுதி கொடுத்து ஆய்வு பண்ணிட்டு போகிற நேரத்தில் அந்த சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணி ஏதோ ஒரு அளவுக்கு செய்கிறாங்க. ஆனால் அதை கரெக்டாக முறையாக நிர்வாகம் எடுத்து செஞ்சாங்க, மாநகராட்சி நிர்வாகம் எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வியாபாரிகளுக்கும் நல்லா இருக்கும். சார், இப்போ ஏற்கனவே இங்கே நம்ம உங்கள்கிட்ட நம்ம பேசியிருந்தோம். அப்போதைக்கு நீங்கள் சொன்னீங்க இங்கே நிறைய குப்பை தொட்டிகள்லாம் நிறையா இருந்துச்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இல்லை அப்படின்னீங்க. இதுக்கான காரணம் என்ன? இதுக்காக காரணம் சரியான இப்போ அள்ளிட்டு போகிறது கிடையாது. அவங்க மாநகராட்சி நிர்வாகம் மேற்படியை அவங்களோட வாகனத்திலோ இல்லை பிரைவேட்டில் குத்தகை விட்டோ அதெல்லாம் அள்ளிட்டு போனாங்கன்னா இது சீர்படுத்தி செம்மையாக இருக்கும். அது மேற்பாடு பண்ணுறது கிடையாது. அது மாதிரி எங்கள் கோரிக்கையும் அவங்க நிறைவேற்றுறது கிடையாது. நாங்களாம் இந்த குத்தகை எடுத்திருக்கோம், தரக்கடை வசூல் பண்ணுற குத்தகை எடுத்திருக்கோம். எங்கள் தரக்கடைக்கான சரியான முறையான வசூலையும் கொடுக்கறது கிடையாது. அது வியாபாரம் கேட்டால் குப்பையில் அள்ளி மெயின்டைன் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்க. அவங்க அதையும் செய்கிறது கிடையாது. எந்த அதிகாரி வர்றது கிடையாது. உள்ளுக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி இடிபாடில் மாட்டணுங்கிற நோக்கத்தோடு போயிடுறாங்க. அதிகாரிங்கிறது வெரி வேஸ்ட்டு. எதோ நிலையாக என்ன செய்யணும்? ஒரு காலம் சுரன் சிங் இருந்தார். அவர் மாதிரி மற்ற அதிகாரிகளாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. எந்த அதிகாரி வர்றது கிடையாது. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு போவாங்க, வருவாங்க, என்ன எதுன்னு கேட்கறது கிடையாது. அதனால் இது அவங்களுடைய ஆதிக்கமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வெயில் காலத்தை பொறுத்தளவு தவிர மற்ற மழை காலங்களில் எந்த மாதிரியான இந்த குப்பைகளால் பிரச்சனை இருக்குது? தொற்று நோய்கள் இருக்கா? வேறு எந்த மாதிரி? இந்த மாதிரி கழிவுகள்லாம் கொட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த கழிவுகளை மிதித்து வண்டி ஏறி அது இது மாதிரி ஒரு சகதி மாதிரி ஆகிறதுனால சேத்து புண்ணு அவங்களோட வியாபாரிகளுக்கு, பொதுமக்களுக்கு அனைவரும் சேத்து புண்ணு இந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது. இதனால் தொற்று நோய் இல்லாமல் அவங்களோட முதுகில் சில அரிப்புகள், மூட்டை தூக்கி சகதியில் போடுறாங்க, தூக்குறாங்க, அந்த அரிப்புகள் வருது. இது மாதிரி ஏகப்பட்ட வியாதி சொல்ல முடியாது. சொல்லும் அளவுக்கு இதில் அதிகாரிகள் உடன்பட்டு எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும், செய்கிறது கிடையாது. அதிகாரிகள் இத்தனை காரணமே. இந்த குப்பைகள்லாம் கொண்டு போய் ஒரே இடத்துல கொட்டுறதுக்கான இடம் எதுவும் தேர்வு செய்து சொல்லியிருக்காங்களா? வேற எந்த மாதிரியான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க குப்பை கொட்டுறது?
குப்பையை கொட்டுறதுக்கு வசதிகள் இருக்குங்க சார், ஆனால் கரெக்டாக கொண்டு போய் கொட்டுறது கிடையாது. அப்படியே வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. மார்க்கெட்டுக்குள்ளேயே பல இடத்துல கொட்டிடுறாங்க. இங்கே இந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ளே மாடுங்க தொல்லை நிறையா இருக்குங்க சார். மாடுங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. நிர்வாகம் வந்து கரெக்டாக எடுத்து செஞ்சாங்கன்னா இந்த மாடுங்களால் மக்கள் வந்து போகிற வர வணிகர்கள் வந்து எனக்கு 2-3 பேர்த்த மாடு முட்டி தள்ளி விட்டுருச்சு, ஒரு பாட்டி வந்து காயமடைஞ்சிருக்காங்க, அதை பற்றி பேப்பர்லலாம் வந்துச்சு. இந்த மாதிரி பேப்பர்லாம் இந்த மாதிரி பேட்டி கொடுக்குற நேரத்தில் பேப்பரில் வர நேரத்தில் ஒரு சில நாள் மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி மாடுகள் வராத அளவுக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஸ்வலாக மாடு உள்ளே வர ஆரம்பிச்சிருது. வியாபாரிகளுக்கும் வந்து காய்கறிகளை வந்து சேதப்படுத்திடுதுங்க, சாப்பிட்ருதுங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து மாடுகளால் இருக்குது. முக்கியமான பிரச்சனை வந்து மாடு தாங்க. குப்பைகளை பொறுத்த மாதிரி மாடு பிரச்சனையும் முக்கியமான பிரச்சனை. நன்றிங்க சார். அதாவது தற்பொழுது இந்த காந்தி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்து டன் கணக்கில் குப்பைகள் வந்து ஒரு நாள் ஒன்றுக்கு வெளியேற்றப்படுகிறது. ஆனால் அந்த குப்பைகளை முறையாக அள்ளுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த காய்கறி கழிவுகள், அதாவது மார்க்கெட்டிலிருந்து எடுக்கப்படும் காய்கறி கழிவுகளை கொண்டு இயற்கை எரிவாயு தயாரிப்பதற்கான ஒரு ஆலை வந்து ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் உள்ள 4 கோட்டங்கள், அதாவது அரியமங்கலம், அபிஷேகபுரம், பொன்மலை, ஸ்ரீரங்கம் ஆகிய பகுதிகளில் வீடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து அவற்றை மறுசுழற்சி செய்வதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறது. இருப்பினும் தற்பொழுது திருச்சிக்கு மட்டும் மொத்தம் 30 மறுசுழற்சி செய்யக்கூடிய மையங்கள் அமைக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் தற்போது மட்டும் 6 மட்டும்தான் இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த குப்பைகள் வந்து இந்த மார்க்கெட்டில் தேங்குவதால் மழை காலங்களில் பெரும் சிரமம், தொற்று நோய் ஏற்படுகிறது. அதே போல பொதுமக்களுக்கு சேற்றுப்புண், அதே போல கொசுக்கடி போன்ற நிறைய தொற்று நோய்கள் வந்து வருவதால் அவர்கள் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு மழை காலங்கள் வருவது பெரும் சிரமமாக ஏற்படுகிறது. மேலும் இல்லாமல் இந்த குப்பைகள் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவையாக அழுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைத்திருக்கின்றனர். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளோ யாரும் இந்த வந்து ஆய்வு மேற்கொள்வதில்லை. ஒரு அலட்சிய போக்கினை வந்து கடைபிடிப்பதாகவும் இந்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.